அரியலூர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமக்களை இளைஞர்கள் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் ஒற்றுமை பேரணியில் கலந்து கொண்டனர். சுதந்திரத்திற்கு பிறகு பல துண்டுகளாக இருந்த இந்தியாவை ஒன்றிணைந்து வலுவான இந்தியாவாக வடிவமைத்து நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவாக்கிய பெருமை சர்தார் வல்லபாய் பட்டேலையே சாரும். இதனாலே இந்தியாவின் இரும்பு மனிதர் எனவும் அழைக்கப்படுகின்றார். இவ்வாறு பெருமை வாய்ந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கத்தின் மூலம் ஒற்றுமை பாத யாத்திரை நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் கைகாட்டியில் தொடங்கிய ஒற்றுமை பேரணியை அரியலூர் பெரம்பூர் மாவட்ட மை பாரத் இளையோர் மாவட்ட அலுவலர் கீர்த்தனா தொடக்கி வைத்தார். பேரணியில் பொய்யூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள், தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கைகளில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். கைகாட்டியில் தொடங்கிய இந்த ஒற்றுமை பேரணி ரெட்டியார்பாளையம், மயிலண்டகோட்டையில் உள்ளிட்ட கிராமங்களின் வழியாக சென்று புதுப்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் முடிவடைந்தது. இதையடுத்து கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமைகள், அவர் நாட்டிற்கு செய்த தொண்டுகள் ஆகியவை குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மை பாரத் இயக்க அலுவலர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், காவலர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.